Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ஒப்புட்டு. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையானது வந்து கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் வந்து கொஞ்சமா இருந்தாலே போதும். மேல் மாவு வந்து மைதா மாவு கொஞ்சம் லைட்டா நம்ம உப்பு போட்டு தனி மாவு எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் வந்து கடலைப்பருப்பு, மேல் மாவு வந்து மைதா மாவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1.5 hours சோக் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா பருப்பு பெருசாயிரும். அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுட்டு ஒரு 5 minutes மட்டும் சிம்ல வச்சு அதை நல்லா வேக வச்சிருக்கேன். இது வந்து வேக வச்சு ட்ரை பண்றதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து 100 grams வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நான் 75 grams வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 3 ஏலக்காய். ஃபர்ஸ்ட் வந்து மூணையுமே வந்து மிக்ஸில் அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து தோல் போட வேண்டாம், சீட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பூரணத்துக்கு. மேல் மாவு வந்து மைதா மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது சின்ன கப்ல. இது கூட லைட்டா ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி லைட்டா விட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நெய் வந்து நம்ம ஃப்ரை பண்றதுக்கு நம்ம நெய் ஊத்திக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு ரெடி அடிச்சிட்டோம். 3 ஏலக்காய் சீட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கடலைப்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸியில் அடிச்சுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் இந்த மூணையும் நல்லா நம்ம அடிச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது கூட சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நம்ம மேல் மாவு பிசைஞ்சிட்டோம். இது கையில் ஒட்டுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு 5 minutes ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். மாவு ஒரு 5 minutes நல்லா ஊறட்டும். உருண்டை பிடிச்சிக்கிட்டோம். இது வந்து ஆயில் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் எது இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த உருண்டை எடுத்து இது நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே அப்படியே ஈவனாக பண்ணி விட்டோன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு லைட்டாக நம்ம நெய் விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இது வந்து நம்ம இன்னுமே நல்லா தின்னாவும் தேய்க்கலாம். சின்னதாக பிடிச்சாதான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லா வேகட்டும். நல்லா திருப்பிட்டு ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் நெய் விட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் தேவைன்னா ஆயில் விட்டும் நம்ம எடுத்துக்கலாம். திருப்பியும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான ஒப்புட்டு ரெடி. நான் ஒப்புட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.